வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருமஞ்சனமும் 4 நடராஜர்களும் பற்றி பார்க்க போகிறோம். நாட்டியத்தின் தலைவராக சிதம்பரம் நடராஜர் கருதப்படுவது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். சிதம்பரம் நடராஜரை போலவே 4 நடராஜர் சிலைகள் இருப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனி திருமஞ்சனத்தை முன்னிட்டு ஆனந்த கூத்தனின் 4 சிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை அபிஷேகம் நடத்துவதற்காகவே விழா கொண்டாடப்படுது. அதில் ஆனி திருமஞ்சன விழாவும் ஒன்று என்பதில் இல்லாமல் அந்த அபிஷேகம் அனைத்துமே நடராஜமூர்த்திக்கு செய்யப்படுவது தனி சிறப்பு. நடராஜர் அப்படின்னாலே சிதம்பரம் என்று கூறப்படுற நிலையில் சிதம்பரம் நடராஜர் சிலையை போன்று இம்மியளவும் மாறாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே 4 சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடா அந்த 4 நடராஜ சிலைகளும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற செப்பறை, கரிசூழ்ந்த மங்கலம், கருவேலங்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற காட்டாரிமங்கலம் ஆகிய இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடராஜ சிலைகளையும் ஒரே சிற்பி தான் உருவாக்கினார் அப்படின்றதும் சிறப்பு. சிங்கவர்மன் என்ற மன்னன் காட்டிற்கு சென்று தவம் செய்தபோது வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் தவம் புரிஞ்சதை கண்டாங்க. ஒரு நாள் இறைவன் தனது அழகிய நடன காட்சியை முனிவர்கள் 2 பேருக்கும் காட்டிய போது மன்னனும் அதை கண்டு மயங்கினான். மேலும் முனிவர்களின் அறிவுரைப்படி நடராஜருக்கு சிதம்பரத்தில் கோவில் கட்டி நடராஜர் சிலை செய்வதற்கு உத்தரவிட்டாங்க. சிற்பிகள் தாமரத்தினால் செய்த சிலையின் அழகை கண்டு ரசித்த மன்னன் ஏராளமான தங்கத்தை கொடுத்து தங்கத்திலேயே சிலை செய்ய உத்தரவிட்டான். தங்கத்தால் செய்த சிலை தயாரான போது அது தாமிரமாக மாறியதால் சிற்பிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மன்னனுக்கு தகவல் தெரிவித்தான். சிற்பி ஏமாற்றிவிட்டாரோ என்று கோபமடைந்த மன்னன் சிற்பியை சிறையில் அடைத்தான். அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவன் தங்கமாக தான் இருக்க விரும்பாமலேயே தாமிரமாக மாறியதாக கூறினார். அதையடுத்து சிற்பி விடுதலை செய்யப்பட்டு புதிதாக செய்த சிலையை சிதம்பரம் கோவிலில் அமைத்தனர். முதலில் செய்த தாமிர சிலையை சிவபெருமானின் உத்தரவுப்படி சிலையை செய்த சிற்பி நமசிவாயம் தென்திசையை நோக்கி தூக்கி சென்றார். எந்த இடத்தில் சிலையின் கனம் அதிகமாகிறதோ அங்கே சிலையை நிறுவிவிட வேண்டும் என்று சிவபெருமான் கூறியபடி தாமிரபரணி கரையில் செப்பறை என்ற இடத்திற்கு வரும்போது சிலை கனத்ததும் அந்த இடத்திலேயே சிலையை சிற்பி வைத்து விட்டார். அதையடுத்து அப்பகுதியை ஆண்டு வந்த ராமபாண்டியன் என்ற மன்னர் செப்பறையில் ஒரு கோவில் கட்டி நடராஜருக்கு தனி சந்நிதி அமைத்தான். இந்த நிலையில் ராமபாண்டியனின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிற்றரசனாக இருந்த வீரபாண்டியன் என்பவன் செப்பறை நடராஜர் போன்றே தனக்கும் 2 சிலைகள் வேண்டும் என சிற்பியிடம் கூறினார். அதன்படி செய்யப்பட்ட 2 நடராஜர் சிலைகள் கட்டாரிமங்கலத்தில் உள்ள ஒரு கோவிலில், கரிசூழ்ந்த மங்கலத்தில் உள்ள கோவிலிலும் இருக்கு. இந்த நிலையில் தனக்கு கிடைத்த நடராஜர் சிலை போன்று வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற கொடூர எண்ணம் சிற்றரசன் வீரபாண்டியனுக்கு ஏற்பட்டது. அதனால் சிற்பி நமசிவாயத்தை கொன்றுவிடும்படி காவலரிடம் கூறினான். ஆனால் காவலர்கள் சிற்பி மீது இறக்கப்பட்டு அவரது கையை மட்டும் வெட்டி சென்றனர். இதை அறிந்த ராமபாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மீது கடும் கோபம் கொண்டு அவனது 2 கைகளையும் கால்களையும் வெட்டி வீசினான். கையை இழந்த போதும் மனம் தளராத சிற்பி மரக்கை துணையுடன் முன்னைவிட அழகாக மற்றொரு சிலை செய்தார். அந்த சிலையின் அழகை பார்த்து அதன் கன்னத்தில் கிள்ளிய வடுவுடன் கூடிய சிலை கருவேலங்குளம் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக 4 நடராஜ சிலைகளும் தென்னாடுடைய சிவனின் விருப்பத்தின் பேரில் தென்னாட்டிலேயே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்மொழியும் தமிழ்மொழி சார்ந்த தென்னாடும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது என்பதற்கு சான்றாக இதைவிட வேறு எதையும் கூற முடியாது. நன்றி.